தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சாஜு அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். பிஓ கைட் பார்ட் 2. கடந்த 2 வகுப்புகளிலே நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். அதையெல்லாம் ரிவிஷன் செய்யக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து இந்த வகுப்பினை நடத்த இருக்கின்றார். இலாக்கா தேர்விற்கான அறிவிப்பு வெளிவந்து விட்டது. தற்பொழுது அறிவிக்கப்பட்ட காலியிடங்கள் என்பது 204 இருந்தாலும் அது கூடுதலாவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை HSG2 ப்ரொமோஷன் எல்லாம் போட்ட பின்னாலே LG பதவிகள் நிரப்பப்பட்டு LG பதவிகளில் இருக்கக்கூடிய எழுத்தர் பதவிகள் எல்லாம் காலியாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக கவனத்துடன் படித்தால்தான் இந்த தேர்விலே, அதாவது இருக்கக்கூடிய இந்த கடுமையான போட்டியை வெற்றிகரமாக நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அதை நீங்கள் நெஞ்சில் இருத்த வேண்டும். தற்பொழுதுள்ள ப்ரிப்பரேஷன் என்பது நிச்சயமாக போதாது. தினந்தோறும் வெப்சைட்டிலே போடக்கூடிய அந்த கேள்விகளை பார்க்கின்றவருடைய எண்ணிக்கை என்பது 100-150 இருந்தால் 1800 பேருக்கு மேலாக குழுவில இருந்து கொண்டு வெறும் 100-150 பேர் தான் பார்த்தால் அவர்கள் மட்டுமே தேர்வுக்கு தயாராகிறார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலை மாற வேண்டும். இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களிலே மிக கடுமையான அளவிற்கு உழைப்பினை வெளியிட்டால்தான், உழைப்பினை போட்டால்தான் ஒரு நல்லதொரு தேர்ச்சியை நீங்கள் பெற முடியும் என்பதை உங்களுடைய நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு பாடங்களை தொடர்ந்து படியுங்கள், நாட்களை வீணாக்காதீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இன்று முதல் டியூட்டர்கள் உங்களுக்கு மீண்டும் பழையபடி கேள்விகளையும் அதற்குரிய பதிலையும் ஒரே பதிவாக, தனித்தனியாக இல்லாமல் ஒரே பதிவாக இன்று முதல் இரவு 7:30 மணிக்கு வெளிவரும். 8:30 என்பதற்கு பதிலாக 7:30க்கு வெளிவரும். அவைகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து தற்பொழுது அருமை தோழர் சஜு அவர்கள் பாடத்தினை நடத்துவார்கள். சஜு, நீங்க ஆரம்பிங்க சஜு, நான் மியூட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். தோழர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிஓ கைட் பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், போன கிளாஸ்ல தங்கியிருந்தோம். ஸோ அது ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம். என்ன லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோங்கிறத. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 வகையான மெயில்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. என்னோட டெஃபினேஷன் பார்த்தோம். 2 வகையான வகைகள், 2 லெட்டர் போஸ்ட் பார்சல் போஸ்ட் இருக்குங்கிறத பார்த்தோம். பிளஸ் இந்த யூபியூ பத்தி பார்த்தோம். ஸோ இந்த டேட்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. யூபியூ ஸ்டார்ட் பண்ண டேட்டு, இந்தியா எப்போ யூபியூல ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ மெம்பர் கண்ட்ரி இருக்கிறாங்க, ஸோ அந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏபிபியூ பத்தி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஏபிபியூல அதே மாதிரி டேட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க, எங்க ஆரம்பிச்சாங்க, ஸோ ஆரம்பிச்சப்போ எங்க இருந்துச்சு, இப்போ அதனுடைய தலைநகர் என்னவா இருக்கு சரிங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கூட வந்தா கூட நமக்கு அது ஈஸியாக சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கூடிய விஷயங்கள் தான் இல்லைங்களா. ஸோ ஏபிபியூ எதுக்காக இந்த நம்மளுடைய ஏசியன் பசிபிக் கண்ட்ரிஸ் கூட உள்ளது. யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ங்கிறது உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் கூட உள்ளது. 192 மெம்பர்ஸ் அதுல இருக்கிறாங்க, இந்தியா உட்பட சரிங்களா. ஸோ இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல முக்கியமா அந்த இஎஸ் வச்சுக்கோங்க அதை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கேட்டகரிஸ் பார்த்தோம், என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். லெட்டர் போஸ்ட், ஸோ லெட்டர் போஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். வேற என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்த்தோம். லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட், லிட்டரேச்சர். ஏரோகிராம்ங்கிறது அது தனி கிளாஸ் கிடையாது. பட் அது ஒரு வகையில லெட்டர் போஸ்டோட சேர்த்து தான் நம்ம அதை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ கம்பைன்ட் சார்ஜஸ் பார்த்தோம். கம்பைன்ட் சார்ஜஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏர்மெயில் போஸ்ட் கார்டு இல்லை ஏரோகிராம்ஸ், இதுக்கு ஏர் சர்சார்ஜ் பிளஸ் நார்மலாவே ஒரு ஆர்டிகளுக்கு சர்ஃபஸ்க்கான ஒரு நார்மலா சர்ஃபஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. சர்ஃபஸ்னா தரை மார்க்கமாகவோ அல்லது ஆகாய மார்க்கமா கடல் மார்க்கமாக போறதுதான் சர்ஃபஸ். ஏருங்கிறது ஆகாய மார்க்கமா போறது. ஸோ நார்மலா ஒரு ஆர்டிகல் நம்ம அனுப்புறதுக்கு இந்த சர்ஃபஸ் சார்ஜஸ் பிளஸ் அதோட சேர்ந்து ஏர் சர்சார்ஜஸ் இன்கேஸ் அந்த ஆர்டிகல் ஏர்ல போகணும் அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்பைன் சார்ஜஸ்ங்கிறது இந்த ஏரோகிராமுக்கும் போஸ்ட் கார்டுக்கும் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரியே 2க்கும் சேர்த்து மொத்தமா அதனுடைய ரேட்டை போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ லெட்டரை நம்ம எப்படி எப்படி அதை கிரியேட் பண்ணணும், ஒரு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேக்கிங் ஆஃப் பார்த்துருப்போம் இல்லைங்களா. எப்படி இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது கண்டென்ட் அப்படிங்கிறத பத்தி எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. கிளாஸ் இருந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த பிசு பிசுப்பான பொருட்கள் இருந்தா என்ன பண்றது, இந்த
கலர் பொடிகள் இருந்தா என்ன பண்றது, மெடிசன்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த சிம்பிளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரு பிக்சோரியல் கொஸ்டினா கூட இது கேட்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா இதை போட்டுக்கலாம். இதே மாதிரியே வேற ஒரு 2-3 சிம்பிளை கொடுத்து இது என்ன சிம்பிள், ஸோ மெடிக்கலுக்கு எது யூஸ் பண்ணுவோம், ஸோ இந்த சிம்பிளை கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பாத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சிம்பிளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி பிக்சோரியலா கூட ஒரு படம் ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு மெடிசனுக்கு என்ன சிம்பிள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துங்க. அப்புறம் பேனல் என்னன்னு பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு அந்த ஓப்பன் உள்ளாடி இருக்கிற அட்ரஸ் மட்டும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. அது போக அட்ரஸிங் எப்படி நம்ம அட்ரஸ் எழுதணும். ஸோ இன்லாண்ட் ஆர்டிகளுக்கு நாம எழுதுற மாதிரியே இந்த வெளிநாட்டுக்கு போற ஆர்டிகளுக்கு நாம அட்ரஸ் எழுதணும் இல்லைங்களா. ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டுங்கிறது நம்ம இருக்கணுங்கிறத பார்த்துருந்தோம். மேல அந்த ஆர்டிகளுக்கு மேல் பகுதியில சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படிம்பாங்க. அதுனா என்ன வகையான ஆர்டிகல், லெட்டர்னா லெட்டர்னு எழுதிக்கணும், பிரிண்டட் பேப்பர்னா பிரிண்ட் பேப்பர், ஸ்மால் பேக்கெட்னா ஸ்மால் பேக்கெட். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்துட்டு அதுல எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த கண்ட்ரியில வந்துட்டு ரெஜிஸ்டர்டு வந்துட்டு போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல உள்ள இதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கான ஓன் டெலிவரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸோ இந்தியாவில் வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்றது இல்லை. பட் அந்த வேற கண்ட்ரில போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்துட்டு போஸ்ட் பாக்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேட்டர் கூட நம்ம என்ன பண்ண முடியும், போஸ்ட் பாக்ஸுக்கு அட்ரஸ் பண்ணி அனுப்ப முடியும் சரிங்களா. ஸோ போஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளிநாட்டு ஸ்டாம்ப் எதுவும் வெளிநாட்டுக்கு போற ஆர்டிகல்ங்கிறனால வெளிநாட்டு ஸ்டாம்ப் எதையும் நம்ம ஒட்டிடக்கூடாது. இங்கிருந்து இந்தியன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் நம்ம இங்கிருந்து ஒட்டிக்கணும். ஸோ வழக்கமாக நம்ம யூஸ் பண்ற போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் நம்மளுடைய என்வலப் ஸ்டேஷனரி மாதிரியான என்வலப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராங்கிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்றப்போ இந்தியா போஸ்டேஜ்ங்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக அதில் இடம் பெற்றிருக்கணும் சரிங்களா. ஸோ இது போக கேஷா இல்லாம என்னால வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருக்க முடியாது. நிறைய ஆர்டிகல் நான் அனுப்புறேன் அப்படின்னா ஸ்டாம்ப் ஒட்டாம கூட அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம கேஷா பே பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு மினிமம் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிஜிஸ்டர் பாக்கெட்டா இருந்துச்சுன்னா 500 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்பா ஒட்டிக்கலாம். ஸ்டாம்ப் ஒட்டாமலே கேஷா கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. அதுவும் பெரிய நகரங்கள்ல, சின்ன நகரங்கள்ல 250 இருந்துச்சுனாலே அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் இருக்கும் பட்சத்துல 50க்கு மேல ஆர்டிகல் நம்ம மொத்தமா அனுப்புறோம் அப்படிங்கிறப்போ வந்து அது கூட என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப் ஒட்டாம நம்ம கேஷா பே பண்ணி கூட அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் ஷிப் சொன்னால ஷிப்ல வந்துட்டு இன்கேஸ் ஒரு ஆர்டிகல் ஷிப்ல இருக்கிற ஒருத்தர் ஆர்டிகல் போஸ்ட் பண்றப்போ அது வந்துட்டு அது எந்த போர்ட்டுக்கு போகுதோ அந்த போர்ட்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல அவங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்றப்போ இந்தியன் போஸ்டேஜ் ஓட்டி இருக்கிற ஆர்டிகல்ஸ் தனியாகவும் வெளிநாட்டு போஸ்டேஜ் ஓட்டி இருக்கிற ஆர்டிகல்ஸ் தனியாகவும் கொடுப்போம் சரிங்களா. அந்த மாதிரி செப்பரேட்டா கொடுப்போம். அதுக்கான ஒரு AB2 ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இந்த மாதிரி ஷிப்ல இருந்து ரிசீவ் பண்ற ஆர்டிகல்ஸ்ல இந்தியன் போஸ்டேஜ் ஓட்டின ஆர்டிகல் எவ்வளவு அப்படிங்கறத தனியா லிஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்கு தான் AB2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு பேரு சரிங்களா. டெலிவரிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்தந்த கண்ட்ரில என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்தந்த ரூல்ஸ் அதுக்கு அவங்களுடைய ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரி என்ன பண்ணிப்பாங்க, டெலிவரி பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு நாம எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கிறது இல்லை. நம்மளுடைய வேலை வாங்கி அனுப்புறது, அதை டெலிவரி பண்றது எல்லாமே அந்த கண்ட்ரினுடைய அவங்களுக்கான இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் படி இது பண்ணிப்பாங்க. அப்புறம் என்ன பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஒன்று வந்து இதை வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி டெலிவரி பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்கேஸ் டெலிவரி ஆகல அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க திரும்ப அனுப்ப வேண்டாம், இல்லை இவ்வளவு நாளுக்குள்ள திரும்ப அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இது இவ்வளவு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம் சரியா. ஸோ என்ன சொல்றாங்க, விட்ரால் ஃப்ரம் போஸ்ட் அல்லது ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ். ஸோ இன்லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சர்வீஸ்ங்கிறது இருக்கு இல்லைங்களா. விட்ரால்ங்கிறதுக்கு நம்ம இங்க என்ன சொல்றோம், ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஆர்டிகல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் வந்துட்டு வேண்டாம், போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகலை ஏதோ எனக்கு அது போய் சேர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ரீகால் ஆஃப் ஆர்டிகல் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி ரீகால் ஆஃப் ஆர்டிகல் கொடுக்குறப்போ இன்லேண்ட்ல கொடுக்குற மாதிரியே நம்மளோட இன்டர்நேஷனலுக்கு அனுப்பிச்ச ஒரு ஆர்டிகலுக்கு என்ன கொடுத்துக்கலாம், ஆர்டிகல்ங்கிற அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக நாம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ரூபாங்கிறது வந்துட்டு நம்ம இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அனுப்பிச்சுட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, போஸ்ட் பண்ணிட்டேன். பட் அந்த ஆர்டிகல் எனக்கு அங்க டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டாம், திரும்ப எனக்கு வந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல். அதுக்கான ஃபீ இன்டர்நேஷனல் ஆர்டிகலுக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீ 30 ரூபாய் நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, சீல்டு கவர் கண்டெய்னிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் விட்ராயிங் த ஆர்டிகல் ஆர் ஆல்டரிங் த அட்ரஸ். ஆல்டரிங் த அட்ரஸ்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அட்ரஸுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா. நான் இனிஷியலா வந்துட்டு நான் போஸ்ட் பண்றப்போ
அந்த அட்ரஸ் அந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்ரஸ் நான் வந்துட்டு எழுதியிருப்பேன். ஸோ இப்போ நான் ஆர்டிகல் அனுப்பிச்சிட்டேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் பண்ணிட்டேன், அது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. பட் டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நான் வந்துட்டு அந்த அட்ரஸை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒன்னு அந்த ஆர்டிகலை நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதான் வித்ட்ரால். அல்லது ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ்னா அந்த 2 அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 அட்ரஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு அந்த நான் எழுதின அட்ரஸ் நீங்க டெலிவரி பண்ண வேண்டாம், பட் எனக்கு நான் இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா ஆல்டரேஷன் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான எது ஏன் வந்துட்டு நான் வந்துட்டு சாரி இன்கேஸ் நான் வித்ட்ரா பண்றேன் அல்லது ஆல்டர் பண்றேன் அப்படின்னா ஏன் நான் வந்துட்டு அதை பண்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனை வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு சீல்டு கவர்ல அந்த அட்ரஸ் அந்த அனுப்புன சென்டர் வந்துட்டு சப்மிட் பண்ணணும், எதனால நான் இதை பண்றேன். சரிங்களா? ஸோ எங்க பண்ணலாம் அப்படின்னா எனி சப் ஆஃபீஸ். சரிங்களா? ப்ரிஃபரபிளி ஆஃபீஸ் இன் விச் த ஆர்டிகல் வாஸ் போஸ்டட். எந்த ஆஃபீஸ்ல வேணாலும் கொடுத்துக்கலாங்கிறாங்க, பட் எந்த ஆஃபீஸ்ல அனுப்பிச்சாங்களோ அந்த ஆஃபீஸ்ல கொடுக்கறது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இந்த ரீசனை எழுதி எதுக்காக நான் இது பண்றேன். இதுவே இந்த ஆர்டிகல் ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன கொடுக்கணும், ரெசிப்ட். இதெல்லாமே நம்ம இன்லாண்ட்ல போஸ்ட்லயும் பார்த்துருப்போம். இப்போ கெட் பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். இன்லாண்ட்லயுமே இதே கண்டிஷன் தான். ஒரு ஆர்டிகல் நான் அனுப்புறேன் அப்படின்னா அது ஆர்டினரி ஆர்டிகலா ஜஸ்ட் நான் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே நான் ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிருந்த ஆர்டிகல் அப்படின்னா நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபுக்காக என்ன கேட்கணும், நம்ம அனுப்புற ரெஜிஸ்டர் அந்த அதுக்கான ரெசிப்டையும் கூட நாம சேர்த்து கேட்போம். சரிங்களா? ஸோ இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கொடுத்த உடனே பண்ணிடலாமா அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வில் டேக் ஆக்ஷன் டு ரிகால் த ஆர்டிகல் எப்போ ஓகே அவங்க கொடுத்த ரீசன்ங்கிறது வந்துட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்துட்டு ஜென்யூன்னஸா இருந்துச்சு, இவங்க தான் உண்மையில அமைச்சிருக்காங்க, அந்த ரீசன் வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் அப்படின்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டிகலை ரீகால் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம இங்க நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? ஏன் அடுத்த சொல்ல போஸ்ட் ஆஃபீஸ் cannot accept any responsibility for its inability to recall article or have the address altered. இப்போ ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டாரு, சரிங்களா, ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாரு, கொடுத்தனாலேயே நம்ம கண்டிப்பா அந்த ஆர்டிகலை திரும்ப அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கணும் அல்லது அந்த ஆர்டிகளோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிறது வந்துட்டு நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நமக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இப்போ இன்னைக்கு அமைச்சிருக்காங்க ஒரு 4 நாள் தள்ளி வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, பட் அதுக்குள்ளாடி என்ன இருக்கு, அந்த ஆர்டிகல் மேபி டெஸ்டினேஷன் எண்டுக்கே போயிருக்கும். ரீகால் ஆர்டிகல் எப்போ வரைக்கும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம் இல்லைங்களா. ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்னு அந்த கண்ட்ரி இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளனா ஓகே, நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல வந்துட்டு தகவல் கொடுத்து இந்த ஆர்டிகல் வந்துட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம வாங்கிடும். பட் இதுவே வேற ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்புறப்போ அந்த நாடு வந்துட்டு எந்த மாதிரியான பாலிசி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வச்சிருக்க மாட்டாங்க அல்லது அவங்க ஏதாச்சும் ஒரு அவங்களுடைய ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றது, ரீகால் ஆர்டிகல் கொடுத்தனாலேயே நான் வந்து உங்களுடைய ஆர்டிகல் வந்து திரும்ப கொண்டு கொடுத்துரும் அப்படின்ட்டு எந்த ஒரு அஷூரன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, எஸ்பெஷலி இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகலுக்கு. சரிங்களா? அப்புறம் ரிக்வெஸ்ட் வில் பி நார்மலி பி ஃபார்வர்ட் பை சர்ஃபேஸ் மீன்ஸ் பியாண்ட் இந்தியா. ஸோ இப்போ அவர் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, நாம அதை போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கி அதை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம அதை அனுப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம எப்படிதான் அனுப்புவோம், ரீகால் ஆஃப் ஆர்டிகல் இன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம எப்படிதான் அனுப்ப போறோம், நாம வந்து அது ஒரு சர்ஃபேஸ் லெட்டரா தான் அனுப்ப போறோம். ஸோ நம்மளே ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா நம்ம லெட்டர் போறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் போய் டெலிவரி ஆயிருக்கும். சரிதானே? இல்ல எனக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சது வந்து சர்ஃபேஸ் மெயில அனுப்பிச்சிருக்கேன், பட் என்னுடைய இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு அந்த கண்ட்ரில போய் குயிக்கா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்றது எப்படி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னா ஏர்ல ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி ஏர்ல ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர் சர்சார்ஜ் அந்த ஆர்டிகலுக்கான ஏர் சர்சார்ஜ்ங்கிறத வந்துட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு பே பண்ணணும். சரிங்களா? ஸோ அவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு வந்துட்டு ஏர்ல நீங்க அனுப்பிச்சு விட்ருங்க, கொஞ்சம் குயிக்கா அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னா ஏர்ல நம்ம அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்கு அவருக்கு தனியாக என்ன பே பண்ற மாதிரி இருக்கும், அந்த ஆல்ரெடி ஒரு ரூபாய் பே பண்ணிருப்பாரு. அது போக அந்த கண்ட்ரிக்கு இது அனுப்புறதுக்கான ஏர் சர்சார்ஜ் அந்த ஏர் சர்சார்ஜ்ங்கிறதை அந்த கஸ்டமர் கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். சரிங்களா? இன்கேஸ் ரிட்டர்ன் ஆர்டிகல் the sender need to pay the corresponding air surcharge. In case அந்த ஆர்டிகல் திரும்ப வந்து சேர்ந்துருச்சு, சரிங்களா, ரிட்டர்ன் ஆர்டிகல் the sender need to pay the corresponding air surcharge. அனுப்பிச்சதுக்கான அந்த ஆர்டிகல் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜ் என்ன பண்ணிக்கணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஏர் சர்சார்ஜ் எதுக்கு பே பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த லெட்டர் இந்த ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்றதுக்காண்டி ஏர் சர்சார்ஜ். அந்த ஆர்டிகல் மறுபடியும் திரும்ப வந்து சேரும் இல்லைங்களா, அவர் கொடுத்துட்டாரு, ஓகே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம், அந்த கண்ட்ரிக்கு அது போயிடுச்சு, அட்ரஸுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே ரீகால் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து திரும்ப சென்டருக்கே திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் அந்த சென்டருக்கு திரும்ப வந்து சேர்ந்திருக்கும் இல்லைங்களா.
ஸோ ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருப்பாரு, இங்க இருந்து அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, ஏர் சர்சார்ஜ் பே பண்ணிருக்காரு. அடுத்தது என்ன பண்றாரு, ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. அந்த ரிக்வஸ்ட்டை ஏர்ல அனுப்புறதுக்கு மறுபடியும் ஒரு ஏர் சர்சார்ஜ் பே பண்ணிருப்பாரு. இப்போ என்ன இருக்கு, அவருடைய ரிக்வஸ்ட் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே திரும்ப மறுபடியும் அவருக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் கட்டினது ஏர் சர்சார்ஜ் இந்த ஆர்டிகல் நம்ம கண்ட்ரில டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போறதுக்கு தான். பட் இப்போ அது அங்கிருந்து மறுபடியும் என்ன இருக்கு, இங்க திரும்பி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜ் என்ன பண்ணணும், இந்த சென்டர் வந்து திரும்ப கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் அட்ரஸ் வந்து ஆல்டர் பண்றாங்க. சரிங்களா? ஒரு அட்ரஸ் வந்துட்டு நான் ரீகால் பண்ணல, ஆர்டிகல் வந்து நான் ரீகால் பண்ணல. ஆல்டர்ட் ஆர்டிகல் ரிடக்டட் பை ஏர் கரஸ்பாண்டிங் ஏர் சர்சார்ஜ் ஷால் பி கலெக்டட் ஃப்ரம் த அட்ரஸி. அட்ரஸினா வாங்குறவர். சரிங்களா? இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க, நாம இங்க இருந்து ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டரை அனுப்புறோம். ஆல்ட்ரேஷன் நான் ரீகால் பண்ணல, பட் ஆல்ட்ரேஷன் பண்றேன். என்ன பண்றேன், எனக்கான இந்த அட்ரஸை, இந்த நான் அனுப்பிச்ச ஆர்டிகிள இந்த அட்ரஸை டெலிவரி பண்ண வேண்டாம். அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவர் நான் அவர் அந்த கண்ட்ரில இருந்தாரு, பட் இப்ப அவரு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாரு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த லெட்டரை அவர் இன்னொரு கண்ட்ரிக்கு போயிருக்காரு இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, மாத்தி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், என்னோட அட்ரஸ் வந்து நான் ஆல்ட்ரேட் பண்றேன். சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன ஆகும், இந்த ஆர்டிகிள் அந்த முதல்ல ஒரு அட்ரஸ் போட்டிருப்போம், ரெண்டாவது ஒரு அட்ரஸ் ஆல்ட்ரேட் பண்ணி வேற ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அட்ரஸ்ல போய் டெலிவரி ஆச்சு. சரிங்களா? அந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த அட்ரஸ் வாங்குறாரு இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிப்போம், அந்த அடிஷனல் ஏர் சர்சார்ஜ். சரிதானே? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து நான் வந்துட்டு இலங்கைக்கு அனுப்புறேன். சரிங்களா? ஒரு நபர் இலங்கையில் இருக்கிறாருங்கிறதுனால அவருக்கு நான் அனுப்புறேன். பட் அவர் என்ன ஆயிட்டாரு, இலங்கையில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இலங்கையில இருந்து அடுத்த இந்தோனேஷியா போயிருக்காருன்னா நான் இப்ப என்ன கொடுக்குறேன், இது ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ் கொடுக்குறேன். நான் வந்து இவருக்கு லெட்டர் அமைச்சிருந்தேன், அவர் இப்ப இலங்கைக்கு அமைச்சிருந்தேன், இலங்கையில அவர் இல்ல, அவர் இப்ப எங்க இருக்கிறாரு, இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்தோனேஷியா அவருடைய அட்ரஸ் இது, இந்த ஆர்டிகிள இந்த அட்ரஸ்ல எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டேன். பட் இப்ப நான் கொடுத்தப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஆக்சுவலா நான் அதுக்கு இந்தியாவில இருந்து இலங்கை வரைக்கும் போறதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஏர் சர்சார்ஜ் நான் கொடுத்துருப்பேன். சரிதானே? பட் இப்ப என்ன ஆகுது, அந்த ஆர்டிகிள் இலங்கையில இருந்து மறுபடியும் இந்தோனேஷியாவுக்கு அது என்ன போகுது, ஏர்ல போகுது. அப்படின்னா அந்த அடிஷனல் ஏர் சர்சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த அடிஷனல் ஏர் சர்சார்ஜ் யாரு கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த அட்ரஸ். சரிங்களா? சோ இந்த மாதிரி அட்ரஸை சேஞ்ச் பண்றப்போ, ஆல்ட்ரேஷன் கொடுக்குறப்போ இன்னொரு இதுக்கு போகுதுன்னா அதுக்கான சார்ஜஸ் அட்ரஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போக ஃபீ பெய்டு ஃபார் ரீகால் வில் நாட் பி ரீஃபண்ட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ ஒரு ஆர்டிகிள், ஒரு கஸ்டமர் வராரு, நம்ம 30 ரூபா வாங்குறோம், ஏதோ பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், பட் நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த ஆர்டிகிளை ரீகால் பண்ண முடியல, ரீகால் பண்ணி அந்த கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த காசு அவங்களுக்கு திரும்ப கொடுக்குமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், நாங்க என்ன பண்ற போறது இல்ல, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுக்கு இல்லை, நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் இல்லையா, இல்லைன்னா என்ன டெலிவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அவங்களுக்கு ஆர்டிகிள் ரீகால் பண்ண ஆர்டிகிள் வந்து சேர்ந்துச்சு, வந்து சேரல, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இன்கேஸ் அவர் அப்படி இருந்தாலும் வந்து சேரல, நம்ம அவர்கிட்ட ஜஸ்ட் இன்டிமேஷன் தான் கொடுக்க போறோம், உங்க ஆர்டிகிள் அங்க என்ன ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு, அதனால அதை என்ன பண்ண முடியல, ரீகால் பண்ண முடியல. ஸோ அப்படி ரீகால் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறது இல்லை, அந்த அமௌண்ட் வந்து நம்ம திரும்ப கொடுக்க போறது இல்லை. அதுக்காக தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ எனி சர்க்கம்ஸ் இல்ல, எனக்கு வேண்டாம், நான் ரீகால் கொடுத்தது நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், விட்ரா பண்ணிக்கிறேன், ரீகால் பண்ண வேண்டாம், அது போயிட்டே இருக்கட்டும் மறுபடியும் வந்து சொல்றதுனாலுமே நம்ம என்ன பண்ண போறது இல்லை, அந்த ரீகாலுக்கு அவர் கட்டின அந்த 30 ரூபாய் காசு வந்து நம்ம திரும்ப கொடுக்க போறது இல்லை. சரிங்களா? ஸோ அது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு உள்ள வருது. சரிங்களா? வேற ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு உள்ள வந்துட்டு ஒரு மெயில் வருது. சரிங்களா? ஸோ இங்க வரப்போ வந்து நான் மறுபடியும் என்ன கொடுக்குறேன், இது கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து ஒரு ஆர்டிகல் வருது, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் வரப்போ ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு, நான் வந்து நேரடியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த கஸ்டமருக்கு நான் டைரக்டா டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்துருச்சுனாலே அப்படின்னாலே அது யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும், இந்திய நாட்டுல என்ன சட்டத்திட்டமோ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து நம்ம இங்க வந்து டெலிவரி பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ இன்லாண்ட்ல என்ன ஆர்டிகல், இன்லாண்டுக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோமோ அதே கண்டிஷன் தான் என்ன பொருந்தும், இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகளுக்கு பொருந்தும். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதாவது வெளிநாட்டுல இருந்து வர ஒரு தபால் நம்ம நாட்டுக்குள்ளாடி என்டர் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இந்திய நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போற அந்த பாயிண்ட் தான் நம்ம ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஆர்டிகல் வருது, அதுல இருக்கிற உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸுக்கு வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருக்கு, டவுட்ஃபுல்லா இருக்கு, ஸோ அப்படி கேட்கிறப்போ கஸ்டம்ஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்ரஸையே டைரக்டாவே கூப்பிட்டு நீங்க இங்க வந்து இந்த ஆர்டிகிளா வாங்கிக்கோங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல், இங்க இருந்து ஒரு ஆர்டிகல் வெளிநாட்டுக்கு போகுது, அல்லது வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் நம்ம நாட்டுக்குள்ளாடி வருது அப்படின்னாலே நார்மலா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு கஸ்டம்ஸ் செக்குக்கு போயிட்டு தான் அது வரும். எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருட்களை வந்து இங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்களா இல்லைங்களா. ஸோ தனிநபருக்காக அனுப்புறங்கிற பேர்ல அவங்க ஏதாச்சும் வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களா,
இல்லைங்களா? அல்லது இங்க வந்து பொருளுடைய மதிப்பையே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு பொருள் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்கும். அதே பொருள் இன்னொரு நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உதாரணமா சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கங்களா. நம்ம நாட்டுல சும்மா கிடைக்கிற ஒரு பொருள் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போச்சு அப்படின்னா அங்க வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு வியாபாரமாவே மாத்திடுவாங்க. இங்க இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி நம்ம போஸ்ட்ல அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு அங்க போயிட்டு அதிக விலைக்கு விற்கலாம். ஸோ ஏதோ ஒரு தனிநபர் பயன்பாடு இல்லாம ஒரு வியாபார ரீதியா கூட பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பொருள் அனுப்புறாங்க, அந்த பொருளுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணிருக்காங்க. நம்ம நார்மலா ஒரு ஆர்டிகல் அனுப்புறப்ப கஸ்டம் டிக்ளரேஷன் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா? நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா கஸ்டம் டிக்ளரேஷன் வந்து நம்ம வைப்போம். உள்ள நான் என்ன பொருள் வச்சிருக்கேன், அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஸோ இங்க நம்ம நாட்டோடும் அந்த நாட்டுல வந்து அதனுடைய மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆர்டிகளுக்கும் அங்கே உள்ள ஆர்டிகல் என்ன பண்ணிருப்பாங்க, அங்க இருந்து கஸ்டம் டியூட்டி ஏதோ வந்து அவங்க கட்டாம அமைச்சிருக்கலாம். ஸோ நம்ம நாட்டுக்கு வரப்ப என்ன நீங்க நார்மலா நீங்க பாத்துருப்பீங்க இல்லைங்களா, நமக்கு வர ஆர்டிகல் நிறைய ஆர்டிகல் என்ன வந்திருக்கும், கஸ்டம் டியூட்டி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அது எங்க இருந்து போடுவாங்கன்னா நம்மளுடைய இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல நமக்கு என்ன இருக்கும், இந்த ஒரு கஸ்டம்ஸ்ல இருந்து நமக்கு ஆபீசர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வந்து முழுமையா சோதிப்பாங்க, உள்ள என்ன இருக்குங்கிறத பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவங்க வரி கட்டியிருக்காங்களா, கட்டல அப்படின்னா அதுக்கான வரி என்ன பண்ணிருப்பாங்க, இங்க கஸ்டம்ஸ்ல வந்து அவங்க கஸ்டம்ஸ் டியூ சிடியை நமக்கு போட்டு வந்திருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எக்ஸாமின் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, டவுட்ஃபுல்லா இருக்கு, இல்ல இதை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஆபீஸுக்கு அனுப்ப மாட்டேன், அந்த பார்ட்டியை வந்துட்டு நேரடியாக எங்க என்ன பண்ண சொல்லுங்க, நீங்க ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே வந்துட்டு வாங்கிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி நேரத்துல எதர் ஒண்ணு நம்ம வழக்கமா நமக்கு வர மாதிரி வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம், அல்லது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், போய் அந்த கஸ்டம்ஸ்ல போயிட்டு இந்த ஆர்டிகளை வந்து அவங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஆர்டிகளுமே, வெளிநாட்டுக்கு போற எந்த ஒரு ஆர்டிகளுமே சப்ஜெக்ட் டு இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம அசூரன்ஸ் கொடுக்குறதே பார்த்தோம் அப்படின்னா டிராவல்கான அசூரன்ஸ் தான் கொடுத்துருப்போம். கஸ்டம்ஸ்ல வர டிலேக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ்வலாவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொறுப்பு நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதை தவிர்த்து தான் நம்ம அந்த இது சொல்லியிருக்கோம், டைம் லைன்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து கஸ்டம்ஸோட அது எக்ஸ்க்ளூடிங் கஸ்டம்ஸ் இது சரிதான். ஏன்னா கஸ்டம்ஸ்ல வர டிலேக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பொறுப்பு ஏற்க முடியாது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் நமக்கு உள்ளாடி வந்திருக்கு. ஸோ அதை எவ்வளவு நாள் வச்சுக்கலாம், பீரியட் ஆஃப் டிடென்ஷன். ஸோ எவ்வளவு நாள் இங்க வச்சுக்கலாம் அப்படின்னா பார்சலை தவிர்த்து ஒரு பார்சல்ங்கிற கேட்டகரியில வராம லெட்டருங்கிற கேட்டகரியில வர ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம், அந்த ஆள் அங்க இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம், நாம இன்டிமேஷன் வந்து அவங்களுக்கு நாம டெலிவரி பண்ணிருப்போம். அதை வழக்கம் போல நம்ம இன்னொரு ஆர்டிகல் நம்ம என்ன பண்றோம், வழக்கம் போல 7 நாள் வந்து அதுக்கு என்ன கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம். 7 நாள் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்றோம், அதை வந்து நாம திரும்ப அனுப்பிச்சு விட்ருவோம் இல்லைங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்டிகல் வருது, ஸோ 7 நாட்களுக்குள்ளாடி அந்த அட்ரஸி அந்த ரிசீவருங்கிறவங்க வந்துட்டு ஆர்டிகிளை வாங்கிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நாம வேர் ஹவுசிங் சார்ஜ், ஏன்னா நம்ம 7 நாளையும் தாண்டி நம்ம வச்சிருக்கும் பட்சத்துல அதுக்கு நம்ம என்ன சார்ஜ் பண்றோம், வேர் ஹவுசிங் நம்ம அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நாளைக்கு 5 ரூபாங்கிற வந்து சார்ஜ் வந்து நம்ம பண்றோம். சரிங்களா? அதுவே போஸ்ட் ரெஸ்டாண்ட் ஆர்டிகல். ஸோ போஸ்ட் ரெஸ்டாண்ட் ஆர்டிகல் பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு நபர் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அவருக்கு இங்க அட்ரஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் ஒரு அட்ரஸுக்கு அனுப்பியிருப்பாரு இல்லைங்களா, வெளிநாட்டுல இருந்து இங்க அனுப்பிச்சிருப்பாங்க. பட் என்ன போட்டிருப்பாங்க, அவருக்கு இங்க அட்ரஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன போட்டிருப்பாங்க, கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர், என்னுடைய பேரு இந்த நபர், கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர், இந்த ஆஃபீஸ், இந்த சப் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நார்மல் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாவும், அதுவே ஒரு கஸ்டமர் போஸ்ட் ரெஸ்டாண்ட்ங்கிற மாதிரி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகளுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாவும் நம்ம என்ன பண்றோம், 8வது நாள்ல இருந்து சார்ஜ் பண்றோம். என்னைக்கு அந்த அட்ரஸ் வந்துட்டு அந்த ஆர்டிகளை கலெக்ட் பண்றாங்களோ அன்னைக்கு. இப்போ ஒரு 7 நாள் தாண்டி ஒரு 3 நாள் 8, 9, 10 10ஆம் நாள்ல வராங்களா, 3 நாளைக்கும் 5 ரூபாய் வச்சு வாங்கியிருப்போம் நார்மல் ஆர்டிகல் அப்படிங்கிற பட்சத்துல. அதுவே போஸ்ட் ரெஸ்டாண்ட்ங்கிற மாதிரி அவங்க அமைச்சிருந்தாங்க, கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்ல போட்டு அமைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு 10 ரூபாய், 3 நாளைக்கு 30 ரூபாங்கிற மாதிரி அவங்ககிட்ட நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே பார்சலா இருந்துச்சுன்னா, ஸோ லெட்டர் போஸ்ட் மெயில் எக்ஸெப்ட் பார்சல். ஸோ பார்சல் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணோம், 7 நாள் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம். அதுவே அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து நமக்கு வந்தது வந்துட்டு ஒரு பார்சலா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், மொத்தத்துல 10 நாள் டைம் கொடுக்கும். 10 days ஃபாலோயிங் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன். ஸோ முதல் நாள் நம்ம கொடுத்ததுல இருந்து 10 நாள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம். இங்க இவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பார்சலுக்கு ஒரு நாளைக்கு
ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறோம் சரிங்களா. இங்கே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சரிங்களா. நார்மல் ஆர்டிகல்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய். அதுவே போஸ்டல் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாங்கிக்கிறோம். அதுவே பார்சல்ஸ் முதல்ல சொன்னது எக்ஸப்ட் பார்சல் சரிங்களா. பார்சல் இல்லாம லெட்டர் போஸ்ட் ஐட்டம். ஸோ இது பார்சல் போஸ்ட் ஐட்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிக்கிறோம், ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற வீதம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை சார்ஜ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. சார்ஜ் பண்ணிக்கிறோம். எப்போ அவர் வாங்குறாரோ அன்னைக்கு தேதிக்கு 10 வந்ததுல இருந்து 10 நாள் தாண்டி. இங்க என்ன இது கொடுக்குறாங்க, 8வது நாள்ல இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. பட் பார்சலை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணமோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொண்டு போறோம் இல்லைங்களா, அன்னையில இருந்து 10 நாள் அவங்களுக்கு டைம். அந்த 10 நாள் தாண்டி போற ஒவ்வொரு நாளுக்கும் நாம 1 ரூபாய் வச்சு அவங்களுக்கு வந்து அடிஷனலா சார்ஜ் பண்ணிப்போம் சரிங்களா. இதுவே வந்துட்டு ஒரு ஆர்டிகல் வந்துட்டு இந்த மாதிரி கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் போட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நம்ம அதிகபட்சமா எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. அதுவே கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் போட்டு அமைச்சிருக்காங்க, பட் அது வந்துட்டு ஒரு விபியா இருக்கு இல்லைங்களா. ஸோ விபி அனுப்பணும் அப்படின்னா அந்த 2 நாடுகளுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும், ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுல இருந்து இந்த இந்தியாவுக்கு வந்து விபி சிஓடி மாதிரியான இதெல்லாம் அமைச்சிருக்க முடியும் இல்லைங்களா. நம்ம அதை முதலே பார்த்தோம், நம்ம அந்த யூபி பத்தி படிக்கிறப்ப பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் அமைச்சிருக்காங்க, அது விபியா இருந்துச்சு அப்படின்னா 7 நாட்களுக்கு மட்டும் தான் வச்சுக்க முடியும். விபியா இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு, அது அவங்க கலெக்ட் பண்ணல, கஸ்டமர் கலெக்ட் பண்ணல அப்படின்னா மீன்ஸ் அதுவுமே வந்து போஸ்டல் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 1 மாதம் வச்சுக்கலாம். அந்த ஆர்டிகல்லையும் விபியா இருந்துச்சுன்னா அதை 7 நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வச்சுக்க முடியும். நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் 1 ரூபாய் அப்படிங்கிற வீதம் வந்து அந்த ரிசீவர் கிட்ட இருந்து நம்ம சார்ஜஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறம் ரீடைரக்ஷன் சரிங்களா. ஒரு ரீடைரக்ஷன் வந்த ஒரு ஆர்டிகிள் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ அந்த ஆர்டிகிளை நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், இந்தியாவுக்குள்ளாடி அதை ரீடைரக்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நான் அனுப்புறப்ப வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு நாங்கள் கன்னியாகுமரியில இருந்தேன் சரிங்களா. நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிகிள் அமைச்சிருக்கேன். பட் அது அங்கே இருந்து அல்லது எனக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அமைச்சிருக்காங்க சரிங்களா. நான் கன்னியாகுமரி அட்ரஸுக்கு வந்து எனக்கு ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒரு நபர் எனக்கு ஆர்டிகல் வந்து எனக்கு அமைச்சிருக்காங்க. நான் இப்ப எங்க இருக்கிறேன்னா இந்தியாவுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல கன்னியாகுமரியில இருந்து நான் வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு பாம்பேல இருப்பேன் சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு ஆர்டிகல் வந்து கன்னியாகுமரி அட்ரஸுக்கு வருது சரிங்களா. கன்னியாகுமரி அட்ரஸுக்கு வருது, நான் கன்னியாகுமரியில இல்ல, எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, அவர் வந்துட்டு இந்த மும்பைல இந்த அட்ரஸ்ல இருக்கிறாரு. ஸோ அப்படின்னா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், ரீடைரக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு ஆர்டிகல் நம்ம ஒரு எடுத்துட்டு போறோம், அவர் இங்க இல்ல, அவர் வந்து எதர் நான் என்ன கொடுத்துருக்கலாம், ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஆல்ரெடி நான் போறப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பேன், எனக்கு வர எல்லா தபாலையும் என்ன பண்ணுங்க, இந்த அட்ரஸுக்கு ரிடக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அல்லது நாம ஒரு இது பண்றோம், அவர் இப்ப இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அட்ரஸுக்கு அந்த ஆர்டிகல் வந்து ரீடைரக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டிகல் இந்தியாவுக்குள்ளாடி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆர்டிகல் இந்தியாவுக்குள்ளாடியே ரீடைரக்ஷன் ஆகுது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் சரிங்களா, லெட்டர்ஸ், ஏரோகிராம்ஸ், போஸ்ட் கார்டு ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ ரீடைரக்ஷன். ஸோ இந்த லெட்டரா இருந்தாலோ ஏரோகிராமா இருந்தாலோ போஸ்ட் கார்டா இருந்தாலோ அது என்ன பண்ணிக்கலாம், இந்தியாவுக்குள்ளாடி ஏர்லயே அது என்ன ஆகும், ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதர் கிளாஸ் ஆஃப் இது பார்சல்ஸ், பிரிண்டட் இது அதெல்லாம் என்ன பண்ணி எப்படிதான் இது பண்ணுவாங்க, சர்ஃபஸ்ல மட்டும்தான் போகும். ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு, அதை ரீடைரக்ஷன் டு மும்பை போடுறாங்க அப்படின்னா லெட்டராவோ ஏரோகிராமாவோ போஸ்ட் கார்டோ இருக்கிறப்போ அதுக்கு என்ன கொடுக்குறோம், ஃப்ரீயாவே என்ன பண்றோம், ஏர்ல வந்துட்டு அது டிரான்ஸ்மிஷன் ஆகும். அது அல்லாம அதை தவிர்த்து மீதி ஐட்டங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி லெட்டர் போஸ்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படிதான் ரீடைரக்ஷன் ஆகும், ஒன்லி தரைமார்க்கமாக மட்டும்தான் ஏர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நார்மலா படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல், செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகளுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ஃப்ரீ ஏர் லிஃப்ட்ங்கிற மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகளுக்கு ஃப்ரீ ஏர் லிஃப்ட் கொடுக்கும். ஸோ இந்த கிட்டத்தட்ட எதுவுமே இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் தான். ஸோ இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி டீல் பண்றோம், நியர்லி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகலை ட்ரீட் பண்ணி அதுக்கு என்ன கொடுக்குறோம், ஏர் லிஃப்ட் கொடுக்குறோம், ஃப்ரீ ஏர் லிஃப்ட் அப்படிங்கறத கொடுக்குறோம். ஸோ இங்க என்ன பண்றோம், இந்த அதர் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் சரிங்களா, இது வந்துட்டு எப்படிதான் போகும், சர்ஃபஸ்ல தான் போகும். இல்ல எனக்கு இதையுமே நீங்க ஏர்ல தான் அனுப்பணும் அப்படின்னா நான் அடிஷனலா என்ன பண்ணணும், ஏர் சர்சார்ஜுங்கிறது நான் பே பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நார்மலா நம்ம இன்லாண்ட்லயே அதான் படிச்சிருப்போம். நான் வந்துட்டு லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு போடுறப்ப எனக்கு அது என்ன போகும், பை டிஃபால்ட்டாவே அது ஏர்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அதுவே நான் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் ஒன்று அனுப்பும் பட்சத்துல அது சர்ஃபஸ்ல தான் போகும். ஆனா எனக்கு ஏர்ல போகணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன்னா என்ன பண்ணணும், ஏர் சர்சார்ஜுங்கிறது கண்டிப்பா நான் பே பண்ணிக்கணும். ஸோ அதே கண்டிஷன்ல இங்க என்ன இருக்கு, வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்த ஒரு தபாலுக்கும் என்ன ஆகுது, அப்ளிகபிள் ஆகுது சரிங்களா. அடுத்த கண்டிஷன் நான் என்ன பண்றேன், முதல் கண்டிஷன் நான் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறேன் சரிங்களா. நான் என்னுடைய அட்ரஸுக்கு வந்திருக்கு, நான் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறேன், எனக்கு ரீடைரக்ட் பண்றாங்க. ஸோ கன்னியாகுமரியில இருந்து மும்பைக்கு ரீடைரக்ட் பண்றாங்க. அடுத்த இது என்ன ஆகுது, நான் ஒரு லெட்டர், எனக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஆனா நான் எங்க இல்ல, இந்தியாவில இல்ல, நான் வந்து இந்தியாவுக்கு வெளியே வேற ஏதோ ஒரு நாட்டுல நான்
இருக்கேன் சரிங்களா. வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு தபால் வந்திருக்கு, நான் இங்க இல்ல, நான் இன்னொரு நாட்டுல நான் வந்துட்டு ஸோ யூஎஸ்ல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து லண்டன்ல இருக்கிறேன், பட் அது எனக்கு வந்தது எங்க வந்திருக்கு, இந்திய அட்ரஸுக்கு வந்துட்டு வந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இந்த அட்ரஸ் இந்த ஆர்டிகல் ரீடைரக்ட் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு ஆர்டிகலை நம்ம தாராளமா என்ன பண்ணிக்கலாம், ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னா, அப்ளைஸ் ரெடியூஸ்டு சார்ஜஸ், அதாவது இந்த நாட் ஃப்ரம் கண்ட்ரிஸ், அதாவது இந்த ஏபிபியூக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு அப் டு 80% வந்துட்டு நம்ம அந்த ரெடியூஸ்டு சார்ஜஸ்ல கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு மாதிரியாகும், அந்த மாதிரி ஏபிபியூல வராத கண்ட்ரிஸ்ல இருந்து வந்துச்சுன்னா ஆர்டிகல் ஃப்ரம், இது நாட் ஃப்ரம், இது ஆர்டிகல் ஃப்ரம் ஏபிபியூ கண்ட்ரிஸ், இது ஆர்டிகல் நாட் ஃப்ரம் ஏபிபியூ கண்ட்ரிஸ். ஸோ ஏபிபியூல இல்லாத கண்ட்ரில இருந்து ஒரு ஆர்டிகல் எனக்கு வந்திருக்கு சரிங்களா. அந்த ஆர்டிகலை நான் மறுபடியும் என்ன பண்ண போறோம், இன்னொரு நாட்டுக்கு சரிங்களா, இன்னொரு நாட்டுக்கு ரீடைரக்ஷன் பண்ண போறோம். அப்படிங்கிறப்போ என்ன எப்படிதான் நம்ம பண்ணுவோம், பை சர்ஃபஸ் மெயில் சரிங்களா. சர்ஃபஸ்லாம் நாம போவோம் வித்தவுட் எனி சார்ஜஸ், அல்லது பை ஏர். எப்போ ஏர்ல அனுப்போம் அப்படின்னா, இந்த சென்டர் வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, அல்லது இந்த அட்ரஸி வந்துட்டு என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, அல்லது யாரோ ஒருத்தர் அந்த இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் இல்ல, நான் ஆக்சுவலா எனக்கு லண்டன்ல இருந்து வந்திருக்கு, யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு, இந்தியா கன்னியாகுமரி அட்ரஸுக்கு வந்திருக்கு, நான் இப்ப எங்க இருக்கிறேன், லண்டன்ல இருக்கிறேன் அப்படின்னா, எதர் அனுப்புனவங்களோ அல்லது நானோ அல்லது என் வீட்டுல உள்ள யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, இந்த அடிஷனல் ஏர் சர்சார்ஜ் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்த ஆர்டிகல் என்ன ஆகும், ஏர்ல கன்னியாகுமரிக்கு வந்து லண்டன்ல இருந்து யூஎஸ்ல இருந்து கன்னியாகுமரி வருது, நான் ரிடக்ஷன் பண்ண எங்க வீட்டுல ரிடக்ஷன் பண்ண சொல்றாங்க, அவங்க ஏர் சர்சார்ஜும் பே பண்றதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ஏர்ல எங்க ரிடக்ட் ஆகும், லண்டனுக்கு ரிடக்ட் ஆகி போகும் சரிங்களா. ஸோ இது அடிஷனல், நார்மலா சர்ஃபஸ் தான் ரிடக்ட் பண்ணுவோம், ஏர்ல போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடிஷனலா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஏர் சர்சார்ஜுங்கிறது கூடுதலா நாம பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த ஏபிபியூ அல்லாத கண்ட்ரிஸ்ல இருந்து வந்துச்சுன்னா. அதுவே இந்த ஆர்டிகிள் வந்தது ஏபிபியூல உறுப்பினராக இருக்கிற ஏதோ ஒரு நாட்டுல இருந்து எனக்கு வந்திருக்கு, இங்க வந்துகிட்டு இப்ப அடுத்து என்ன போகுது, இங்க இருந்து ரீடைரக்ட் ஆகி இன்னொரு நாட்டுக்கு போக போகுது அப்படின்னா, so any country on payment of difference between the amount of postage already paid that charge in the item direct from the country posting into the new destination. So ஏபிபியூல இருந்து வர்ற கண்ட்ரிஸ் அங்க இருந்து வர்றதுக்குனால அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஏபிபியூல இருந்து இந்தியா வர்றதுனால கண்டிப்பா அந்த சார்ஜஸ்ங்கிறது குறைவா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இலங்கை எடுத்துக்கங்களா, இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறப்ப வந்து அதனுடைய சார்ஜஸ் வந்துட்டு ரெடியூஸ்டு சார்ஜஸ்ல வந்திருக்கும், குறைஞ்ச அமௌண்ட்ல வந்திருக்கும். ஆனா இப்ப என்ன போகுது, இலங்கையில இருந்து இந்தியா வந்திருக்கு, இந்தியாவில இருந்து மறுபடியும் யூஎஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு குறைஞ்சபட்சமான கட்டணம் தான் கட்டியிருப்பாரு. ஆனா அதுவே நான் இப்ப என்ன சொல்றேன், இலங்கையில இருந்து எனக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு, இந்தியாவில இருந்து இப்போ லண்டனுக்கு போகணும் சரிங்களா. ஆனா அவர் கட்டண அமௌண்ட் என்ன கட்டியிருக்காரு, குறைவான அமௌண்ட் தான் கட்டியிருக்காரு. ஏன்னா அது இலங்கைங்கிறது ஏபிபியூல இருக்கிற நாடுங்கிறதுனால குறைவான அமௌண்ட் தான் கட்டியிருப்பாரு. நான் இப்போ ரீடக்ஷன் பண்றப்போ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன, டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இலங்கையில இருந்து நேரடியா இங்கிலாந்துக்கு அனுப்புனா ஒரு அமௌண்ட் வந்திருக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் இருக்கிறது கன்னியாகுமரி, ஸோ இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, இலங்கையில இருந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வச்சுக்கோங்க, இலங்கையில இருந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா சார்ஜ் ஆகும். ஏன்னா இலங்கையும் இந்தியாவும் ஏபிபியூல இருக்கிறனால குறைஞ்ச சார்ஜஸ்ல வந்திருக்கும். அதுவே இப்ப இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல் எங்க ரிடக்ட் ஆகுது, லண்டனுக்கு போகுது, யூகேக்கு போகுது அப்படின்னா இங்க இருந்து ரிடக்ட் ஆகி போகுது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பே பண்ணணும் அப்படின்னா, இலங்கையில இருந்து டைரக்டா ஒரு ஆர்டிகிள் லண்டன் போகிறதுக்கு 80 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இலங்கையில இருந்து டைரக்டா லண்டன் போறதுக்கு 80 ரூபாய் ஆகுது. பட் இந்த ஆர்டிகிள் இப்ப எங்க வந்திருக்கு, இந்தியாவுக்கு வந்திருக்கு. 30 ரூபாய் தான் அவர் கட்டியிருக்காரு. ஸோ 30 ரூபாயில இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவில இருந்து மறுபடியும் இப்ப என்ன ஆகுது, இங்கிலாந்துக்கு அது போகுது சரிங்களா. ஸோ இப்ப என்ன ஆயிருக்கணும், இலங்கையில இருந்து நேரடியா இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன சார்ஜஸ் வந்திருக்கும், 80 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு ரூபா இருக்கு, ஒரு 50 ரூபாங்கிறது வந்து டிஃபரன்ஸ் அமௌண்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த டிஃபரன்ஸுங்கிறது அதான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நேரடியா அனுப்புனா என்ன சார்ஜஸ் வருமோ, இது வந்து நம்ம ஒரு குறுக்கோழி மாதிரினே வச்சுக்கோங்களேன். இலங்கையில இருந்து இந்தியா ஏர் சர்சார்ஜ் வாங்குறதுதான் நமக்கு, சாரி இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கினா தான் நமக்கு அது சரியான வகையா இருக்குமே தவிர வாங்காம விட்டோம்னா நமக்கு நஷ்டம். ஸோ வேண்டியது அவர் 30 ரூபாய் அனுப்பிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் 50 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்ரஸ் வாங்குவார் இல்லைங்களா, நம்ம கலெக்ட் இங்க போகணும் அப்படின்னா இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு போறதுக்கு ஏர் சர்சார்ஜ் என்ன வருமோ அந்த ஏர் சர்சார்ஜும் கூட நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா.
ஸோ ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருது, அதுவும் ஏபிபியூ கண்ட்ரிஸ்னா ஏன் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏபிபியூ கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வரப்போ ரொம்ப குறைவான கட்டணம் தான் அவங்க கட்டியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப குறைவான கட்டணம் தான் கட்டியிருப்பாங்க. இங்கேருந்து ரிடக்ட் ஆகுறப்போ நேரடியா வந்துட்டு அவங்க அந்த கண்ட்ரில இருந்து நேரடியா அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன சார்ஜஸ் வருமோ அந்த சார்ஜஸ்ல இருந்து நமக்கு ஆல்ரெடி அவங்க என்ன பே பண்ணிருக்காங்களோ அந்த சார்ஜஸ் லெஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம். சரிங்களா, ஸோ இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சர்ஃபஸ் மெயில்ஸ். சரிங்களா, சர்ஃபஸ்ல வர ஐட்டம்ஸ் அங்கேருந்து வரப்பவே அது எப்படி வந்திருக்கும், சர்ஃபஸ்ல வந்திருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, அதே ஐட்டம் அந்த கண்ட்ரில இருந்து ஏர்ல வந்திருந்தா என்ன ஆகும். சரிங்களா, ஏர்ல வந்துருந்துச்சுன்னா, ஸோ வேற ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ளாடி ஆகாய மார்க்கமா நமக்கு வந்த ஆர்டிகல். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தது, இவ்வளவு நேரமே பார்த்தது வந்துட்டு அந்த நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு, சர்ஃபஸ்ல வந்துச்சு. சரிங்களா, ஏன்னா அவங்க சர்ஃபஸ்ல அனுப்புறப்ப என்ன கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த நாட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு ஏர் சர்சார்ஜ்ங்கிறது கட்டியிருக்க மாட்டாங்க. சரிதானே, ஸோ இந்த அடுத்த இது என்ன பார்க்க போறோம், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரப்போ ஏர்ல வந்து வரப்பவே அது எப்படி வந்திருக்கு, ஏர்ல வந்திருக்கு. சரிதானே, ஸோ அப்படி வரப்போ அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க, அங்கேருந்து அனுப்புறப்பவே ஏர் சர்சார்ஜ்ங்கிறது ஆல்ரெடி அவங்க கட்டி தான் இந்தியாவுக்குள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. சரிதானே, ஸோ இந்தியாவுக்குள்ள வருது நேரமா சொன்ன அதே கண்டிஷன், எனக்கு கன்னியாகுமரி அட்ரஸ் வருது, நான் மும்பைல இருக்கிறேன், அப்போ இந்தியாவுக்குள்ளாடி எங்கனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அங்கேருந்து வரதை ரிடெக்ட் பண்ணி சர்ஃபஸ்லயோ அல்லது ஏர்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தாராளமா அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுவே இன்னொரு கண்ட்ரில நான் இருக்கிறேன், எனக்கு வந்திருக்கு, நான் இன்னொரு கண்ட்ரில வந்திருக்கேன். ஸோ அங்க வரப்ப நேரமா சொன்ன மாதிரி அதே கண்டிஷன், ஏபிபியூ கண்ட்ரில நாடுகள்ல இருந்து வந்துச்சுன்னா ஒரு சார்ஜஸ், ஏபிபியூ அல்லாத கண்ட்ரில இருந்து வந்துச்சுன்னா ஒரு சார்ஜஸ். சரிங்களா, ஸோ சர்ஃபஸ்ல ஏர்ல வந்த மெயில சர்ஃபஸ்ல அனுப்புறது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே, அல்லது ஏர்ல வந்த மெயில மறுபடியும் ஏர்ல அனுப்புறப்போ இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு, இப்போ இலங்கை ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு, அது வந்ததே ஏர்ல தான் வந்திருக்கு, அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, ஏர் சர்சார்ஜ் கட்டியிருக்காரு. பட் ஏர் சர்சார்ஜ் எதுக்கு கட்டியிருக்காரு, இந்தியாவுக்குள்ள வரதுக்கு தான் அவர் ஏர் சர்சார்ஜ் கட்டியிருக்காரு தவிர மறுபடியும் இந்த ஆர்டிகல் இங்க இருந்து ரீடைரக்ட் ஆகி இன்னொரு நாட்டுக்கு போகுதுன்னா அந்த நாட்டுக்கு போறதுக்கு அவர் ஏர் சர்சார்ஜ் கட்டல. சரிதானே, ஸோ அந்த ஏர் சர்சார்ஜ் சேம் நேரமா சொன்ன மாதிரி தான் அந்த ஏர் சர்சார்ஜுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணிப்போம், அந்த டெலிவரி ஆகிற இடத்துல இருந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா, டைரக்டா அந்த கண்ட்ரில இருந்து ஆரிஜின் கண்ட்ரில இருந்து டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போறப்போ என்ன சார்ஜ் வரும், பட் இவர் இங்க இருந்து இந்தியா வந்து இந்தியா இருந்து போறதுனால வர டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணிப்போம், அந்த டெஸ்டினேஷன் நம்ம என்ன பண்ணிப்போம், அதை கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா, ஸோ அடுத்தது அன்டெலிவர்டு. ஸோ கரஸ்பாண்டன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. கரஸ்பாண்டன்ஸ்னா என்ன, லெட்டர் போஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லிருப்போம், கரஸ்பாண்டன்ஸ்ங்கிற ஒரு பேர்ல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கருப்புசாமி மியூட் பண்ணுங்க, எல்லாம் வெளியில போயிடுங்க, கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, லெட்டர் போஸ்ட் ரைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்து இல்லைங்களா, கரஸ்பாண்டன்ஸ்ங்கிற வேற ஒன்றும் இல்லை, இந்த லெட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், கரஸ்பாண்டன்ஸ் சொல்றோம். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் வேற நீங்க ஒன்றும் ஏதோ வித்தியாசமான இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருங்க. சார் கரஸ்பாண்டன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, லெட்டர்ஸ், அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ரிமார்க், அன்டெலிவரபிள் ரிமார்க், நம்ம இன்லேண்ட் லெட்டருக்கு என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் ரிமார்க்ஸ் நம்ம கொஞ்சம் வச்சிருப்போம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து வர ஆர்டிகளுக்கு நம்ம என்ன ரிமார்க் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு தபால வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்படின்னா as usual நம்ம என்ன போட்டுக்கலாம், அதுக்கு ரெஃப்யூஸிங் ரிமார்க் போட்டுக்கலாம். சரிங்களா, அல்லது omitted to take the delivery, தட் மீன்ஸ் அவருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிறோம், அன்கிளைம்டு இல்லைங்களா, நம்ம சிம்பிளா நம்மளுடைய டேர்ம்ஸ் சொன்னோம்னா அது என்னது, அன்கிளைம்டு. அது என்ன சொல்றாங்க, omitted to take delivery within the period specified. நம்ம ஒரு 7 நாள் நம்ம இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருப்போம், 7 நாள் வரைக்கும் வச்சு பாக்குறோம், 7 நாளுக்கு தாண்டதுக்கு அப்புறம் அது என்ன பண்றோம், அன்கிளைம்டு நாம திரும்ப அனுப்புறோம். ஸோ அது சிம்பிளா நம்ம அன்கிளைம்டு சொல்லத்தான் இங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்துட்டு அந்த பிரிஸ்கிரைப் டைமுக்குள்ளாடி அவங்க வந்து அதை எடுத்துக்கல, டெலிவரி எடுத்துக்கல அப்படிங்கிறது. அப்புறம் gone away from India without leaving any instruction. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு தபால் நான் வந்துட்டு என்னோட இந்திய அட்ரஸுக்கு வந்திருக்கு, நான் இப்போதைக்கு இருக்கிறது வந்துட்டு இங்கிலாந்துல இருக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு நான் என்ன கொடுத்துருக்கணும், நான் இங்கிலாந்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அப்படி நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்ன பண்ணல, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் கொடுத்துட்டு போகல. சரிங்களா, என்னை பத்திர தகவல்களும் எதுக்கு தெரியல, போஸ்ட் ஆஃபீஸுக்கோ அல்லது போஸ்ட்மேனுக்கு என்ன பண்ணல தெரியல இல்லைங்களா. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, பட் அவருடைய வெளிநாட்டுல அவருக்கான அட்ரஸை பத்தி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அவர் நமக்கு கொடுக்கல. நம்ம இப்ப சிம்பிளா நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது லெஃப்ட் இந்தியான்னு எழுதுறோம், சேம் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான். வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, பட் அவர் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம்
there's no person to whom the article could properly be delivered. ஸோ அந்த இடத்துல அந்த நபரோ அல்லது அந்த நபரால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு நபரோ யாருமே அங்க இல்ல. அந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு, பட் அந்த அட்ரஸ்ல என்ன இல்ல, அந்த நபரும் இல்ல, அல்லது அந்த நபர் யாரையும் ஆத்தரைஸ் பண்ணல, அல்லது ஆத்தரைஸ் பண்ண நபரும் அங்க இல்ல. சரிங்களா? ஸோ அது அந்த இதுதான் வந்து இந்த கண்டிஷன். அதை வாங்கிக்கிறதுக்கு யாரும் அங்க இல்ல அப்படிங்கிறது. அப்புறம் டெட்ங்கிறது வேற ஒண்ணுல நம்ம டிசிஷன் எழுத இல்லைங்களா, அந்த அட்ரஸிங்கிறவர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் அது டெட் அப்படின்ட்டு குறிப்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் ரிட்டர்ன் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அண்ட் டெலிவர் டு த சென்டர். ஸோ வந்துருச்சு, இது ஒரு கண்டிஷன். அட்ரஸ் டிசிஷன் நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் டு சென்டர் போறோம் இல்லைங்களா. ஸோ இங்கிலாந்துக்கு என்ன பண்றோமோ அதே தான் இன்டர்நேஷனல் ஆர்டிகலுக்கும் பண்றோம். அது எங்க போகும்? ஸோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குன்னா மறுபடியும் அந்த வெளிநாட்டுக்கே திரும்ப போகும். அப்புறம் போஸ்ட் கார்டு which do not bear the address of the sender are not returned. ஸோ போஸ்ட் கார்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டர்னுடைய அட்ரஸ் வந்து எழுதாம அமைச்சிருக்கலாம் இல்லைங்களா. ஸோ வெளிநாட்டுல இருந்து ஏர்மெயில் போஸ்ட் கார்டு ஒன்று இந்தியாவுக்குள்ளாடி வந்திருக்கு, பட் அதுல என்ன இல்லை, சென்டர் அட்ரஸ்ங்கிறது இல்லை. 2 அட்ரஸ் போட்டிருக்காங்க, கண்டென்ட் ஏதோ போட்டிருக்காங்க, பட் அதுல இல்ல என்ன இல்லை, ஃப்ரம் அட்ரஸ், அனுப்புனருடைய அட்ரஸ் இல்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது திரும்ப வந்த நாட்டுக்கு எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம தேடி பிடிச்சலாம் ஒன்றும் என்ன பண்ண வேண்டியது இல்லை, திரும்ப நம்ம அதை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்புறம் அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ். பிரிண்டட் பேப்பர்ஸ் நான் பின்னாடி வருது, பிரிண்டட் பேப்பர்ஸ்னா இதெல்லாம் வரும், எப்படி அனுப்பும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆஃப் நோ வேல்யூ ஆர் ஆல்சோ நாட் ரிட்டர்ன்டு. ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் புக்ஸ் அல்லது கொஞ்சம் கலெக்ஷன் ஆஃப் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியோட வரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வர ஆர்டிகிள் வந்துட்டு அது வந்துட்டு வேல்யூபிளா இல்லை அப்படின்னா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப அனுப்ப வேண்டியது இல்லை. அல்லது அந்த அட்ரஸ் அந்த அந்த அனுப்புனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம இங்க இருந்து அனுப்புற தபால்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா, பார்த்தோம் இல்லைங்களா, நாட் டு பி ரீடைரக்டடு அல்லது நாட் டு பி ரிட்டர்ன்டு. ஸோ அந்த மாதிரி ரிமார்க் கொடுக்க. அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து அனுப்புற நபர் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் அனுப்பிச்சிருக்கிறது பிரிண்டட் பேப்பர்ஸா இருக்கு, அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இந்த இதை வந்துட்டு திரும்ப அனுப்புங்க அப்படின்ட்டு அவர் ஸ்பெசிஃபிக்கா, இன்கேஸ் டெலிவரி ஆகலாம் எனக்கு திரும்ப அனுப்புங்கன்ட்டு ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்டட் பேப்பர்ஸை வந்துட்டு திரும்ப அமைச்சிக்கலாம். மற்றபடி அந்த பிரிண்டட் பேப்பர்ஸை வந்து நம்ம திரும்ப அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் நார்மலாவே ஒரு ஆர்டிகிள் அங்கிருந்து வந்தது எப்படி வந்தாலும் சரி, சரிங்களா, அது ஏர்ல வந்தாலும் சரி அல்லது சர்ஃபஸ்ல வந்தாலும் சரி, எந்த மோட்ல இந்தியாவுக்குள்ள வந்தாலும் அது அன்டெலிவர்டாக திரும்ப ரிட்டர்ன் போகுது. சரிங்களா? இந்தியாவில இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, டெலிவரி பண்ண முடியல, அது ரிட்டர்ன் டு சென்டர் போகுது அப்படின்னா கண்டிப்பா அது டிஃபால்ட்டா எப்படிதான் போகும், சர்ஃபஸ்ல தான் போகும். இல்ல அந்த சென்டர் வந்து என்ன பண்றாரு, இன்கேஸ் அந்த ஆர்டிகிள் எனக்கு ரிட்டர்ன் ஆகலனாலும் திரும்பவும் எனக்கு என்ன பண்ணுங்க, ஏர்ல வந்து எனக்கு அமுச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பட்சத்துல என்ன பண்றோம், அதை ஏர்ல அனுப்பலாம். ஸோ ஏர்ல அனுப்புறப்ப என்ன ஆகும், அவர் ஒரு ஸ்பெசிபிக் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆகல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்க, இதை ஏர்ல அனுப்புங்க. அப்படி எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலன்னா அது கண்டிப்பா இப்படிதான் போகும், சர்ஃபஸ்ல தான் போகும். அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, எனக்கு ஏர்ல அனுப்புங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா நாம இங்க இருந்து என்ன பண்ணுவோம், அதை ஏர்ல அனுப்பலாம். சோ இங்க இருந்து அங்க போறதுக்கான ஏர் சர்சார்ஜ் அவர்கிட்ட என்ன பண்ணிப்போம், இந்த ஆர்டிகிள் திரும்ப கொண்டு போய் அவருக்கு ரிட்டர்ன் டெலிவரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ திரும்ப போய் அந்த 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 கண்ட்ரில அவருக்கு போய் டெலிவரி ஆகுறப்போ மறுபடி இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு போனதுக்கான ஏர் சர்சார்ஜ் அந்த 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 சென்டர் கிட்ட மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் டெலிவரி கொடுக்குறப்ப அவர்கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நார்மலா சர்ஃபஸ்ல தான் போகும். இன்கேஸ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் என்ன அமைச்சுக்கலாம், ஏர்ல அமைச்சிக்கலாம். அப்படி ஏர்ல அனுப்புறப்போ இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு போறதுக்கான நார்மல் ஏர் சர்சார்ஜ் என்னவோ அதை அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்புறம் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகிள் நம்ம இங்க அனுப்புறோம் இல்லைங்களா, ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் OIGS போட்டு நம்ம சில ஆர்டிகிள் அனுப்புறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல இங்கே உள்ள ரூல்கள் தான் அதுக்கு என்ன ஆகும், நம்ம இந்தியாவில இப்ப நார்மல் இன்லாண்டுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் இந்த இதுக்கும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ இந்தியாவில இருந்து இப்போ கோர்ட் எடுத்துக்கோங்களேன், கோர்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு சம்மனோ ஏதோ ஒருத்தர் இல்லைங்களா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கு, அதுக்கு சம்மன் அனுப்பினா கோர்ட்ல இருந்து அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன அமைச்சிருப்பாங்க, OIGSன்னு போட்டு இங்க இருந்து அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன ஓட்டிருப்பாங்க, சர்வீஸ் ஸ்டாம்ப் ஓட்டிருப்பாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, சர்வீஸ் ஸ்டாம்ப் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ரீபேயிங் அவுட்வர்ட் ஃபாரின் மெயில்ஸ். சரிங்களா? ஸோ இன்லாண்டுக்குள்ளாடி மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு அனுப்புற ஆர்டிகிளா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்வீஸ் ஸ்டாம்புங்கிறத வந்துட்டு அவங்க தாராளமா ஓட்டிக்கலாம். சரிங்களா? நார்மலா நம்ம இன்லாண்டுக்கு அதான் பண்றோம், வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் சர்வீஸ் ஸ்டாம்புங்கிறத ஓட்டிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் என்னென்ன மோட்லன்னு பார்த்தோம்னா போஸ்டேஜ், நம்ம இந்தியன் போஸ்டேஜ் பார்த்தோம்,
ஃப்ராங்கிங் பார்த்தோம் அல்லது ஸ்டேஷனரின்னு பார்த்தோம். இதை பத்தி அதில் சொல்லலை. பட் இங்க என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் ஸ்டாம்பு கூட என்ன பண்ணிக்கலாம், ஒட்டி அமைச்சிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல, கோர்ட்ல இருந்து ஒருத்தருக்கு சம்மன் பண்ணணும் அப்படின்னா அவர் வெளிநாட்டில் இருக்காருங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா ஸோ கோர்ட் அனுப்புவாங்க. அவங்க என்ன ஒட்டி அனுப்பிச்சிருப்பாங்க, சர்வீஸ் ஸ்டாம்பு தான் ஒட்டி அனுப்பும் பட்சத்தில் நம்ம அது வெளிநாட்டுக்கு சர்வீஸ் ஸ்டாம்பு ஒட்டக்கூடாது, நம்ம என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஸோ சர்வீஸ் ஸ்டாம்பு ஒட்டி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளிநாட்டுக்கு ஒரு ஆர்டிகல் நாம அமைச்சிக்கலாம் சரிங்களா. அப்புறம் postage due on inward foreign mail addressed to government offices cannot be paid by means of service stamps. ஸோ இதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு இது வந்திருக்கு, அதுல வந்து போஸ்டேஜ் டியூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எப்படிதான் பண்ணியாகணும், கேஷா தான் கட்டி ஆகணுமே தவிர அந்த போஸ்டேஜ் டியூ அவங்க என்ன பண்ண முடியாது, ஸ்டாம்புக்கு ஒட்டி அவங்க என்ன பண்ண முடியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா. இப்போ எதர் கோர்ட்டுக்கோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, பட் அது வரப்போ என்ன வந்திருக்கு, போஸ்டேஜ் டியூங்கிறத வந்துட்டு போட்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்னதான் பண்ணி ஆகணும், போஸ்டேஜ் டியூவை வந்து அவங்க கேஷா தான் நமக்கு கொடுத்தாகணும். இந்த அவங்க கிட்ட இருக்கிற சர்வீஸ் ஸ்டாம்பை வச்சு அதை ஒட்டி அதை என்ன பண்ண முடியாது, அதை வந்துட்டு ஈக்குவேட் பண்ண முடியாது, கேஷா தான் அவங்க கொடுத்தாகணும். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ண முடியாது. இங்க இருந்து அனுப்புறதுக்கு வேணா அவங்க என்ன பண்ணிக்கலாம், சர்வீஸ் ஸ்டாம்பு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் ஆர்ம்டு பர்சனல்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியாவுக்குள்ளாடி ஒரு இதுக்கு அனுப்புறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா அவங்களுடைய நமக்கு 2 ஏபிஓ இருக்கு இல்லைங்களா, 56 ஏபிஓ இல்லை 99 ஏபிஓன்னு போட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், அவங்களுடைய ஃபீல்டு ஆஃபீஸுக்கு வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிருப்போம். ஸோ இது அவங்க எங்க இருப்பாங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கிறப்போ. அதுவே ஒரு நபர் ஒரு ராணுவத்துல பணிபுரிகிற ஒரு நபர் வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறாங்க சரிங்களா, ராணுவ சம்பந்தமா ஏதோ அவங்களுடைய அபிஷியல் இதோ வந்துட்டு அவர் எங்க இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்படின்னாலும் நம்ம எங்கதான் அட்ரஸ் பண்ணணும், அதை வந்துட்டு இந்த 56 ஏபிஓக்கு சரிங்களா. நம்ம 56 ஏபிஓக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அல்லது ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ்பாங்க, அதாவது அதை வந்து இந்த இன்கேஸ் அது வந்து கப்பல்ல போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அந்த அதை ஹேண்டில் பண்றதுக்காண்டி இந்த ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பை அதுல இருக்கு, அதுக்கு அட்ரஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா அவர் வந்து இன்கேஸ் ஒரு நேவி இதுல வந்துட்டு ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறாரு அப்படின்னா 56 ஏபிஓக்கு போட்டுடலாம் இல்லைங்களா. பட் அதுவே அவர் வந்துட்டு கப்பல்ல இருக்கிறாரு, அந்த கப்பல் வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கு வெளியே வேற ஒரு நாட்டுல இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து கப்பல் வழியா அதை இது பண்றதுக்காண்டி இந்த ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிப்போம் சரிங்களா. அப்புறம் they are not exempt from postal charges. நார்மலாக நம்ம அனுப்புறப்போ அட்ரஸ் தான் நம்ம இது என்ன பண்ணிருப்போம், இதுக்கு 56 ஏபிஓ அவங்க இதுக்கு போட்டிருப்போம். பட் அதுக்கு நம்ம எக்ஸம்ஷன் எதுவும் கொடுக்குறோமான்னு கேட்டா எக்ஸம்ஷன் எதுவும் நம்ம கொடுக்குறதில்ல. யூஸ்வல் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டாம்ப் ஒட்டி தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு ராணுவத்துல பணிபுரிகின்ற நபர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, ராணுவ சம்பந்தமா வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அட்ரஸ் பண்றது 56 ஏபிஓக்கு தான். பட் அதுக்கு நம்ம போஸ்டேஜ்ல வந்து எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்குறதில்ல. அஸ் யூஸ்வல் அவங்க என்ன பண்ணணும், இன்லேண்ட் போஸ்ட்டுக்கான இது வந்துட்டு அவங்க ஒட்டிக்கணும் சரிங்களா. போஸ்டேஜ்ல எக்ஸம்ஷன் எதுவும் கிடையாது. பட் அவர் இந்தியாவுக்குள்ள இருந்திருந்தாருன்னா அவருக்கு நார்மலா நம்ம ஒரு ஆர்டிகல் வெளிநாட்டுக்கு அனுப்புறப்போ அதுக்கான சார்ஜஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவே இந்த மாதிரி ஆர்ம்டு பர்சனல்ஸ்க்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அவங்க என்ன பே பண்ணா போதும், ஜஸ்ட் இன்லேண்ட் ஆர்டிகிளுக்கான என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் வந்துட்டு அவங்க பே பண்ணா போதும். எக்ஸம்ஷன் எல்லாம் கிடையாது. பட் அவங்க என்ன பே பண்ணணும், இன்லேண்ட் சார்ஜஸுக்கான ரேட்டை வந்து அவங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம இப்போ அவங்களை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளதான் மீன்ஸ் இந்தியாவுக்கு வெளியே இருந்தாலுமே இந்தியாவுக்குள்ள இருக்கிறதா கருதி தான் நம்ம வந்து அவங்க தபால் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெலிவரி பண்றதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா. அப்புறம் கஸ்டம் டிக்ளரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறது எதுக்கு, நம்ம என்னைக்காச்சும் நீங்க சாதா தபால்களுக்கு கஸ்டம் டிக்ளரேஷன் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா சாதா தபாலுமே என்ன பண்ணி தான் போகணும், கஸ்டம் டிக்ளரேஷனோட தான் போகணும் சரிங்களா. ஸோ 2 வகையான கஸ்டம் டிக்ளரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, நீங்க உங்க ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. CN 22 அல்லது CN 23 அப்படிமா. கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிற வேற ஒண்ணு இல்லை, நான் என்ன பொருட்கள் இதுக்குள்ளாடி வந்து வச்சு நான் அனுப்புறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வெளியவே சொல்றேன் சரிங்களா. அப்போ எனக்கு என்ன தேவையில்லை, இந்த கஸ்டம்ஸ்ல இருக்கிற அதிகாரிகள் அதை வந்து உள்ள பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பொருள் தான் நான் வச்சு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றப்போ அவங்க வந்து தேவையில்லாம அந்த பார்சல் என்ன பண்ண மாட்டாங்க, பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அன்லஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வராத வரைக்கும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த பொருட்கள் தான் அனுப்புறேன் அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் வந்து கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் சரிங்களா. நம்ம கிட்ட 2 வகையான கஸ்டம் டிக்ளரேஷன் இருக்கு, ஒன்னு CN 22, இன்னொன்னு CN 23 சரிங்களா. ஸோ இதுல பழைய இது படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் அந்த ரூல் இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3400 ரூபாய், இது வந்து ஒரு கோல்டு பிரான்ஸ்ன்ட்டு ஒரு வேல்யூல சொல்லியிருப்பாங்க. அதோட இந்திய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3400 ரூபாய்க்கு உள்ளாடி மேல இருக்கும் பட்சத்துல லெஸ் தேன் அதுக்கு உள்ளாடி இருக்கும் பட்சத்துல
CN22 யூஸ் பண்ணிக்கணும்பாங்க. பட் இப்போ நம்மளுடைய கரண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா $300 300 SDR, சாரி டாலர் கிடையாது, SDR இல்லைங்களா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிமோ இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஸடான வேல்யூ, மேபி நீங்க அதை பத்தி படிச்சிருப்பீங்க, அது ஒரு ஃபிக்ஸடான வேல்யூ சரிங்களா. ஏன்னா ஈக்குவேட் பண்ண முடியாது இல்லையா, இந்தியாவில் இருக்கிற ரூபாயினுடைய மதிப்பையும் யூஎஸ்ல இருக்கிற டாலர் மதிப்பையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ரெண்டையும் ஈக்குவேட் பண்றதுக்காண்டி ஒரு காமனா வச்சிருக்கிற ஒரு இதான் என்னது SDR. இதை வந்து நீங்க வேர்ல்டு மானிட்டரி ஃபண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த SDRக்கான இதை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு SDRக்கான இந்திய மதிப்பு என்ன, அதே மாதிரி ஒரு SDRக்கான அமெரிக்க மதிப்பு என்ன. ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம அனுப்புற அந்த ஆர்டிகிள், ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்திய மதிப்புல கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த அது வந்துட்டு 300 SDRக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்ம் வைக்கணும், இந்த CN22 அப்படிங்கறது வைக்கணும். அது வந்துட்டு இந்த 300 SDR இப்போதைய கணக்குப்படி 300 SDRக்கு மேலே இருக்கும் பட்சத்துல CN23 அப்படிங்கறத நம்ம வைக்கணும் சரிங்களா. ஸோ இங்க சொல்றாங்க, இந்த கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஷுட் பி ஃபில்ட் இன் பை த சென்டர் வித் கிரேட் கேர் அண்ட் மச் அக்யூரசி as பாசிபிள். ஸோ என்ன அனுப்புறங்கிறத வந்துட்டு தெளிவா எழுதணும் சரிங்களா. இப்போ நார்மலா சும்மா மொட்டையா வந்துட்டு ஷர்ட்ஸ் அல்லது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு மொட்டையா எழுதக்கூடாது, இண்டிவிஜுவலா ஒன்னொன்னா எழுதணும். ஷர்ட் 3, பேண்ட்ஸ் 3, ட்ரெஸ்ன்னு மட்டும் ஒரு கேட்டகரிக்குள்ளோட கொண்டு அனுப்ப நம்ம முடியாது. ஸோ இப்போ நீங்க இப்போ உள்ள கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா HS கோட் அப்படிம்பாங்க, HSN கோடும்பாங்க. அது என்னன்னா ஒரு பொருளுக்கு சர்வதேச அளவுல ஒரு கோடு வச்சிருப்பாங்க. நம்ம ரெஜிஸ்டர்லாம் நீங்க புக் பண்ணீங்கன்னா அப்படிதான் பண்ண முடியும். கஸ்டம் டிக்ளரேஷன்ல வந்து நீங்க நார்மலா அன்ரெஜிஸ்டர்டா போடுறப்போ கொஞ்சம் டீடைல்டா எழுதணும், என்ன பொருட்கள் வந்து நான் இங்க இருந்து அனுப்புறேன் அப்படிங்கிறது வந்து மொத்தமா மொட்டையா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு கேட்டகரியோடய அடைக்காம ஷர்ட், பேண்ட்ஸ், சம்திங் எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி டீடைல்டா வந்து அவங்க அனுப்பணும் சரிங்களா. அப்புறம் அக்யூரேட் டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் அந்த வேல்யூ கேன் எக்ஸ்பெக்ட் கஸ்டமர்ஸ் ஃபார்மாலிட்டி. ஏன்னா அது என்ன மதிப்பு உள்ளது. ஸோ ஒரு ஷர்ட் அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஷர்ட்னுடைய வேல்யூ என்ன, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறது வந்து நம்ம அதுல கண்டிப்பா எழுதணும். ஷர்ட்னால எந்த பொருள் அனுப்பிச்சாலும், ஸோ எந்த பொருள் அனுப்பிச்சாலும் அது என்ன பொருள், அதனுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து கண்டிப்பா அங்க இது பண்ணணும். அந்த நீங்க கொடுத்துருக்கிற அந்த கஸ்டம் டிக்ளரேஷன் இன்அக்யூரேட்டா இருக்கு அல்லது வந்து ஃபால்ஸா நீங்க ஏதாச்சும் நீங்க தவறா வெளியே வந்துட்டு ஒரு டீட்டெயில் எழுதிருக்கீங்க, பட் அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, உள்ள வந்து நீங்க வேற பொருள் வச்சிருக்கீங்க, வெளியே சொல்லாத பொருட்களை கூட நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அவங்க நம்ம மேல என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேல நடவடிக்கை எடுத்துக்கலாம். அல்லது அந்த நாடுகள், ஸோ நம்ம நாட்டுல கண்டுபிடிக்காம விட்டாங்க, பட் அந்த நாட்டுல போறப்ப வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நாட்டுல வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த இதை வந்துட்டு நான் அனுப்ப முடியாது, திரும்ப அனுப்பிச்சிடுறேன் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன். ஸோ ஏதோ அவங்க அந்த நாட்டுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க, அதுபடி அவங்க என்ன எடுத்துக்கலாம், நடவடிக்கை கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நாட்டுக்குள்ளாடி கண்டுபிடிச்சாங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்ட்ல என்னென்ன ஏதாச்சும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதன்படி நம்ம மேல என்ன பண்ணிக்கலாம், நடவடிக்கைகள் கூட எடுத்துக்க முடியும் சரிங்களா. தவறான தகவல் கொடுக்குறப்போ அது எதுக்கும் நமக்கு வழிவகுக்கும், லீகல் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் த பர்சன் மேக்கிங் த ஃபால்ஸ் டிக்ளரேஷன். நீங்க உள்ள ஒரு பொருளை வச்சுக்கிட்டு மறைக்கிற மாதிரியான வெளியே வந்துட்டு அது வேற ஏதாச்சும் தகவல், ஏன்னா இப்ப நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க இல்லையா, ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அந்த கொச்சினா கொல்லம் சம்திங் கேரளால வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் இதெல்லாம் இது பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வெளியே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளாடி ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அனுப்பின நபர் மேல என்ன எடுத்துக்கலாம், லீகல் ப்ரொசீடிங்ஸ் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கூட நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ மீதி உள்ளதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு லெட்டர் கொஞ்சம் டீடைல்டா இருக்கும், லெட்டர் போஸ்டுக்கான ஐட்டம்ஸ் குறித்து கொஞ்சம் டீடைல்டா இருக்கும் சரிங்களா. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். Thank you very much, Sajju. Thank you very much. Thank you, sir. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. Thanks, ரொம்ப thanks. அடுத்த கிளாஸ்ல எக்ஸாமுக்கு வந்து சின்சியரா படிங்க ப்ளீஸ். Thank you, sir.